கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி உங்களுக்காக. இன்றைய யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 16 முதல் 20 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை சிறிது காலம் காண மாட்டீர்கள், அதற்கு பிறகு கொஞ்ச காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று சொல்லுகிறார். இது எவ்வாறெனில், அவரை காணும் பொழுது நமக்கு மகிழ்ச்சி, அவரை காணாத பொழுது நமக்கு துக்கம். அதாவது உலகில் மகிழ்ச்சியும் துக்கமும் மாறி மாறி வருவது வாழ்க்கையின் இயல்புதான். ஆனால் இந்த உலகமானது வாழ்கின்ற வாழ்க்கையில் எவற்றையெல்லாம் இழக்கின்றோமோ, சமாதானத்தை இழக்கின்றோம், சந்தோஷத்தை இழக்கின்றோம், மகிழ்ச்சியை இழக்கின்றோம், இதெல்லாம் நமக்கு துக்கம் தருகின்ற காரியங்கள். ஆனால் அதை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு இந்த உலகம் ஏதாவது நமக்கு வழிகாட்டுகிறதா என்றால் மிகவும் கடினம், அரிது. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை கொஞ்ச காலம் காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள். கிறிஸ்துவை நாம் இழக்கும்போது அவரை நாம் பெற்றுக்கொள்ள இறை வார்த்தை நமக்கு நிறைய வழிகளை சொல்லித் தருகிறது. அவரை இழப்பதற்கு காரணம், நாம் அவரோடு உள்ள உறவு முறிவதற்கு காரணம் பாவ வாழ்க்கை, இருளின் வாழ்க்கை, அவருக்கு விருப்பமில்லாத வாழ்க்கை, இறை வார்த்தைக்கு எதிரான வாழ்க்கை. ஆனால் அவரை பெற்றுக்கொள்வதற்கு இறை வார்த்தையை வாசித்து தியானித்து நமது மனமாற்றத்திற்காக நம்மை ஒப்புக்கொடுத்து ஒப்புரவு அருட்சாதனங்களை பங்கெடுக்கும் பொழுது முறிந்த உறவை மீண்டும் நாம் புதுப்பித்துக் கொள்ளலாம். இருளிலிருந்து ஒளிக்குள்ளும், துக்கத்திலிருந்து மகிழ்ச்சிக்குள்ளும் நாம் இழந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள எல்லாவற்றிற்கும் ஆதி காரணரான இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அன்பானவர்களே, நாம் எதையெல்லாம் இழக்கின்றோமோ அதெல்லாம் நமக்கு துக்கம் தருகின்ற காரியம். இயேசுவை அன்பு சீடர்கள் இழந்த பொழுது அவர்கள் துக்கப்பட்டார்கள். ஆனால் அவர் உயிர்த்தெழுந்து ஆவியானவரை அவர்களுக்கு நிறைவாய் கொடுத்து அவர்கள் செய்ய வேண்டிய, ஆற்ற வேண்டிய பணியை கொடுத்த பொழுது மகிழ்ந்து போனார்கள். இயேசு கிறிஸ்துவுக்காய் அவர்கள் வதைப்பட்ட பொழுதும் நைய புடைக்கப்பட்ட பொழுதும் மகிழ்ந்தார்கள். அன்பானவர்களே, உண்மையான மகிழ்ச்சி என்பது உலகம் தருகின்ற மகிழ்ச்சி அல்ல. அதனால்தான் இறைவன் சொன்னார், நான் தருகின்ற சமாதானம் இவ்வுலகம் தருகின்ற சமாதானத்தை போலல்ல என்றால் நிலையான சமாதானம். அதுபோல நாம் உலகிலே பாவ வாழ்க்கைக்குள் இருக்கின்றோம், நமக்கு இதுதான் வாழ்க்கை, இருளே வாழ்க்கையாகி போய்விட்டது என்று நாம் வருந்த வேண்டிய தேவையில்லை. காரணம், ஒளியாம் இறைவன் அழைக்கின்றார். நீ இப்பொழுது துக்கப்பட்டிருக்கிற நீ மகிழ்ச்சியை காண்பாய், என்னிடம் திரும்பி வா. எனவே கொஞ்ச காலம் துக்கப்பட்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உனக்காக மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது. அதற்கு செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, நாம் ஆண்டவரிடம் திரும்பி வர வேண்டும். எனவே எரேமியா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்வது போல, இஸ்ராயேலே, நீ திரும்பி வர மனதாய் இருந்தால் என்னிடம் திரும்பி வா, உன் அருவருப்புகளை எல்லாம் விட்டு வா, நான் இப்படி உன்னை அலைந்து திரிய விடமாட்டேன் என்கிறார். இருளுக்குள் இருக்கிற உன்னை ஒளிக்குள் கொண்டு வருவேன், அழுது கொண்டு இருக்கிற உன்னை சிரிக்க வைப்பேன், மகிழ்ச்சியை இழந்து எல்லாவற்றையும் இழந்து கையறு நிலையில் இருக்கின்ற உன்னை எல்லாவற்றையும் தந்து ஆசீர்வதிப்பேன். அதுதான் அவர் சொன்னது, கொஞ்ச காலம் என்னை காண மாட்டீர்கள், இன்னும் கொஞ்ச காலத்தில் என்னை காண்பீர்கள். அன்பு சகோதரனை, சகோதரியே, இயேசுவை இழந்து நிற்கின்றாயா? சமாதானத்தை இழந்து நிற்கின்றாயா? பொருளாதாரத்தை இழந்து நிற்கின்றாயா? இழந்தது எல்லாம் உனக்கு பன்மடங்காய் திருப்ப கிடைக்கும். நீ தேட வேண்டியது ஆண்டவர் இயேசுவை. அதான் சொன்னார் மத்தேயு 6:33, என்னையும் எனது நீதியையும் தேடுங்கள், இவையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அவரையும் அவர் நீதியும் நாம் தேடும் பொழுது இருள் ஒளியாகும், மகிழ்ச்சி நம்மை வந்து சேரும். எனவே இந்த வேளையில் நாம் இழந்த இயேசுவை தேடுவோம், அவரை கண்டு மகிழ்வோம். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் என்று சொன்ன தெய்வமே, உமது திருக்குமாரனை எங்களுக்கு தந்தீரே, அவர் மூலம் எங்களுக்கு மகிழ்வை தந்தீர். நாங்கள் இழந்து போனோம் ஆண்டவரே, இப்பொழுது மீண்டும் இழந்து போன ஒளியை பெற்றுக்கொள்ள நாங்கள் எங்களை மனமாற்றத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை மனமாற்றமடை செய்து ஆவியின் நிறைவை தந்து அன்னை மரியாளோடு நாங்கள் உம்மை எப்பொழுதும் துதித்து வாழ ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் இருளின் வாழ்க்கை ஒளியின் வாழ்க்கையாய் மாறும். இழந்ததை பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவரிடம் ஒப்படையுங்கள், ஆண்டவரை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாளையும் இனிய நாளாக்குவோம். ஆமென்.